Majoritarian communal forces calculate that it will sharpen the internal contradictions within all sections that do not subscribe to the communalism promoted by them. At times, even among certain alliances, certain parties have behaved in such a way that has justified the Sangh Parivar's calculations. Even some religious leaders have failed to identify the devious designs behind the Sangh Parivar's plans. இன்றைக்கு இந்த பெரும்பான்மை வகுப்புவாதம் என்பது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான சூழல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இவர்களுடைய இந்த முயற்சிகள் நியாயப்படுத்துகின்ற வகையில் பலவிதமான கருத்துக்களை இன்றைக்கு சமூகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவாக வேறு மத ரீதியான தலைவர்கள் கூட இவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு, வெறுப்பு அரசியலுக்கு உட்பட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு பரந்த விரிவான ஒற்றுமையை கட்ட வேண்டி இருக்கிறது. மதசார்பற்ற சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டி இருக்கிறது. Some have failed to realize that this is a ploy to promote enmity between various sections of the Indian society that do not subscribe to the Sangh Parivar's ideology, be it political parties or followers of different religions. பலர் இந்த பிரச்சனையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழலை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் சங் பரிவாரத்தினுடைய இப்படிப்பட்ட விஷ பிரச்சாரத்திற்கு அவர்கள் ஆட்பட்டு அதற்கு இரையாகக்கூடிய சூழலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது சமூகத்தினுடைய பல பகுதியினர் மாத்திரமல்ல, சில அரசியல் சக்திகள் கூட இப்படிப்பட்ட பிளவுவாத அரசியலை புரிந்து கொள்ளாமல் அதற்கு இணங்கி செல்லக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். They even fail to see what is happening right now. If it is the Muslims that are being attacked in Gujarat and UP, in Odisha and Madhya Pradesh, it is the Christians that are being attacked. அவர்கள் ஒன்றை பார்ப்பதற்கு தவறிவிடுகிறார்கள். குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். If in Chhattisgarh tribals that are not Hindus are being attacked, in Kerala it is the communists that are being attacked. Manipur continues to burn. In this larger picture, should we not see that what happens to others today could happen to us tomorrow? சத்தீஸ்கரில் ஆதிவாசி மக்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால், கேரளத்தில் கம்யூனிஸ்டுகள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர்களுக்கு நடப்பதெல்லாம் நாளைக்கு நமக்கும் நடக்கும் என்ற உணர்வை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. Those who should stand together, those who face the same troubles of life, are being divided not just in this instance. Take Kerala's coast for example. There, Hindus, Christians and Muslims work as fisher folk. They all face the same situations in life. Yet even they were sought to be divided by spreading hatred amongst them. However, that political design of hatred did not materialize there. இங்கே அவர்கள் மக்களை பிளவுபடுத்துவதற்கு பல்வேறு விதமான தந்திரோபாயங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கேரளாவை பார்த்தீர்கள் என்றால், அங்கே இந்துக்கள், முஸ்லீம்கள் ஆகியோரெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்துவது என்பது அவர்களுடைய நோக்கம். அதற்காக வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள், வெறுப்பு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெறுப்பரப்பு மூலமாக மக்களை பிளவுபடுத்துவது என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. Anything and everything is being used communally. You are all familiar with the controversy that was talked surrounding the movie Emburan. It is not a communist movie. It is not a movie that propagates minority communalism. It is not even a political movie. It is a commercial movie with a popular fiction as its story.
Yet those who made it were forced to remove some of its scenes and some of its references. எந்த ஒரு பிரச்சனை கிடைத்தாலும் எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் அதிலெல்லாம் இந்த மத ரீதியான வகுப்புவாத ரீதியான வகையில் அதை திசை திருப்புகின்ற காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்தது, எம்புரான் என்கின்ற திரைப்படம். அந்த திரைப்படம் கம்யூனிஸ்ட் கதை அல்ல கம்யூனிஸ்டுகளுக்கான திரைப்படம் அல்லது அது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் ஏன் அது ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் கூட ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்திருக்கிற ஒரு சில நிமிட காட்சிகளை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள் மீது கடுமையான தாக்குதலை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கமும் சங் பரிவார் இயக்கமும் ஒன்றிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. The Sangh Parivar is proclaiming itself as a censor board that is above the CBFCI. They are ensuring that nothing apart from their ideas is propagated in our society. Cinema is an industry. Thousands of people work in it. It is rare that a movie becomes a commercial success. If a movie's wings are cut, essentially the wings of those workers who labored behind the movie are being cut. Their livelihood is being damaged. இந்த திரைப்படம் என்பது சங் பரிவாரத்தை சார்ந்தவர்களும் கொண்டிருக்கக்கூடிய சென்சார் போர்டினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சென்சார் போர்டு அங்கீகரித்த படத்தை தான் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்து அதன் மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள். சினிமா என்பது ஒரு தொழில். அந்த தொழிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அதில் ஒரு பகுதியை வெட்டினால் அல்லது அந்த திரைப்படத்திலே ஒரு பகுதியை வெட்டினால் அது அந்த திரைப்படத்தினுடைய தன்மையை பாதிக்கிறது. அதில் பணி செய்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கையையும் பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Communal hatred is spreading at such a level that even the lives of people are at risk. This has to be stopped. Communal authoritarian tendencies are crossing all limits. It is reaching a point where only those adhering to the boundaries set by them can live here. They took the lives of M.M. Kalburgi, Govind Pansare, Narendra Dabolkar, and Gauri Lankesh. They chased the internationally renowned M.F. Hussain out of the country. We know what they did to Father Stan Swami. They are in charge now. This is what is happening on the one hand. இந்த வகுப்புவாத செயல்பாடு என்பது அளவு கடந்த சூழலிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லா எல்லையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கௌரி லங்கேஷ் போன்ற கோவிந்த் பந்தவாரை போன்ற ஏராளமான அறிவுஜீவிகள் இவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எம்எம் ஹுசைன் என்ற பிரபலமான ஓவியர் இந்த மண்ணிலே வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த சங் பரிவார அமைப்புகள் தங்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு அல்லது வகுப்புவாத அரசியலுக்கு எதிரானவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற சூழலை நாம் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். On the other hand, they are choking governments that do not follow their politics. They are constantly creating hurdles in their governance. They are punishing the people who have not voted for them. They are taking revenge on the LDF government in Kerala and the DMK-led government in Tamil Nadu. In essence, they are taking the revenge out on the people of our states, on our lives. மறுபக்கத்தில் அவர்களுடைய கொள்கைக்கு எதிரான அரசாங்கங்கள் மீது அவர்கள் தண்டிக்கின்ற வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். அத்தகைய நடவடிக்கைகள் என்பது அந்த அரசாங்கம் மீது எடுப்பதன் மூலமாக அந்த பகுதி மக்கள், அந்த மாநில மக்கள் மீது அப்படிப்பட்ட தண்டனைக்குரிய ஒரு நிகழ்வாக மாறிப்போகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசாங்கத்தை பழிவாங்குகிறார்கள்.
தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை பழிவாங்குகிறார்கள். அப்படி பழிவாங்குவதற்காக அவர்கள் எடுக்கின்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இந்த மாநில மக்களுடைய வளர்ச்சியை மிக கடுமையான அளவிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது.